செஞ்சி வீர ஆஞ்சநேயர் நல்ல வல்லமை மிக்கவர். பகவானோட ஒரு பாதம் கீழே இருக்கும், இன்னொரு பாதம் மேலே தூக்கின மாதிரி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு பின்புறமாக மலையை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாருங்க. பகவானோட வாளில் பார்த்தீங்கன்னா மணி இருக்கும். மணி ஆஞ்சநேயர் சிறப்பு வாழ்ந்தவர். இடுப்பில் கத்தி இருக்கும். போர்க்களத்துலேருந்து வந்தனால கத்தியோட வந்திருப்பாருங்க. மிக சக்தி வாய்ந்தவர். மனசார வேண்டிக்கிட்டோம்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இங்கே இருந்த ராஜாக்கள், ஆண்ட ராஜாக்கள் எல்லாருமே இவரை வந்து மிக சிறப்பான முறையில் வழிபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர், அதாவது அப்போ இருந்த மன்னர்கள் எல்லோருமே இவருடைய சிலையை தான் காயினாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இங்கே 400 காயின்கள் மேலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடைசியாக வாழ்ந்த ராஜா தேசிங் கூட பார்த்திங்கன்னா இவரை பார்த்து தான் வீரமாக வளர்ந்ததாக கூட சொல்லுவாங்க. ஆரம்ப காலங்களில் உயரம் குறைவாக இருந்து காலப்போக்கில் பகவான் வளர்ந்ததாகவும் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவாங்க. சனி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி, மூல நட்சத்திரம்னு முக்கிய தினங்களில் சிறப்பு அபிஷேக அலங்காரமும், ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, சித்திரை 1 இது மாதிரி ஆங்கில புத்தாண்டுன்னு மிக சிறப்பான முறையில் விமர்சையாகவும் கொண்டாட போகிறோம்.